இருக்கட்டும் நந்தினி, அந்த நிலைமையெல்லாம் ஒரு நாள் மாறதானே போகுது. உன் தங்கச்சிங்க 2 பேரும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிச்சு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழதான் போறாங்க. ஆனா நீ உன் வாழ்க்கைய பார்க்க வேண்டாமா? சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்ற அதே நேரம் நம்மளையும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல நந்தினி. சரி, அதை விடு. அருந்து விழுகிற நிலைமையில இருக்கு இந்த தாலி. இதை பிரிச்சு கோர்த்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வேண்டாங்க்கா, அதெல்லாம் நல்லபடியா கல்யாணம் முடிச்சு காலம் பூரா ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பண்றது. இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம். அதுக்காக இப்படியே இருப்பியா? தப்பி தவறி அருந்து விழுந்துருச்சுன்னா எல்லாரும் மனசு பதறி போயிரும்ல. உனக்கும் இதெல்லாம் தெரியும்ல நந்தினி. நான் வேற கயிறை வாங்கி மாத்திக்கிறேன்க்கா. இப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசினா என்னமா அர்த்தம்? கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுங்கிறது நம்ம ஊர்ல முக்கியமான சடங்கு. அது செஞ்சுக்கிய. இல்லக்கா, அதெல்லாம் வேண்டாம். ஏன் இவ்வளவு பிடிவாதமா வேண்டான்னு சொல்ற? அதெல்லாம் செஞ்சா நான் இந்த வீட்டு மருமகன்னு இன்னும் அழுத்தமா பதிவு பண்ற மாதிரி ஆயிடும். அதை நான் விரும்பல. நீ அப்படி நினைக்கிற. ஆனா சூர்யா அண்ணனோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தாலி பிரிச்சு கொக்காம விட்டா அவங்க மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும்ல. தாலி கயிறு திடீர்னு அருந்து விழுந்தா கட்டின புருஷனுக்கு ஆகாதுங்கிறது காலங்காலமா நம்ம ஊர்ல இருக்கிற நம்பிக்கை. அதையும் நீ பாக்கணும்ல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுக்கா. இந்த விஷயத்த நான் போய் சூர்யா சார் கிட்ட சொன்னா அவரே சிரிப்பார். இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி நான் சொல்றதுன்னே தெரியல. சூர்யா அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சேன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த தாலி பிரிச்சு கோர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கும். ஒரு அக்கா ஸ்தானத்துல என்னால இவ்வளவுதாமா சொல்ல முடியும். பாத்துக்க. வர. என்னம்மா பேசிட்டியா? சார், நம்ம என்ன பேசினாலும் அவ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா சார். கேட்டா நானே இங்க இருந்து போறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லி பெண்ணுன்னா நானே புது கயிறு வாங்கி போட்டுக்கிறேன்னு இந்த மாதிரிலாம் பேசுறா சார். நானும் எத்தனையோ வகையில சொல்லி பார்த்துட்டேன். ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இவ்வளவு தூரம் கெஞ்சியும் இறங்கி வந்தோம். இந்த வீட்டு மருமகன்ற எண்ணம் அவ மனசுல கொஞ்சம் கூட வரல. என்னமா பண்றது? நந்தினி மனசுல அவளுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தின காயம் இன்னும் ஆறவே இல்லை சார். நம்ம என்ன பேசினாலும் அவ என்ன ஃபுல்லா அதே சுத்திட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் தங்கச்சிங்களை இப்படி தவிக்க விட்டுட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியும் அவகிட்ட இருக்கு. நந்தினியோட குடும்பத்தெல்லாம் நான் பார்த்துப்பேம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு என்ன இவ விடணுமே? கூடுதலா கொஞ்சம் பணம் அனுப்புனா கூட உடனே திருப்பி அனுப்ப சொல்லிடுறா. அப்புறம் என்னதாம்மா பண்றது? இன்னும் கொஞ்ச நாள் போகணும் சார். அவ மனசுல இருக்கிற பழைய காயம் எல்லாம் மறையணும். அதெல்லாம் கரெக்டு தாம்மா. இப்ப இந்த சடங்கை எப்படியாச்சும் நடத்தியே ஆகணும்மா. நந்தினி இந்த வீட்டு மருமகன்னு தெளிவா எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு மருமகளுக்கு உண்டான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அவளுக்கு கொடுக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, நானோ சூர்யாவோ எந்த நிலைமையிலையும் நந்தினியை விட்டு கொடுக்க மாட்டோம். தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை எப்படியாவது நடத்தியே தீரணும். அது முடிகிற வரைக்கும் நீதான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். கண்டிப்பா சார், என்னன்னாலும் பண்றேன். இப்ப நான் வேற ஏதாச்சும் பண்ணணுமா சார்? இல்லம்மா, தேவைன்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா. வரேன் சார். எவ்வளவு பேசினாலும் பிடிவாதமா இருக்காளே, எப்படி சம்மதிக்க வைக்கிறது இவள? சரி சரி பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாது. பார்த்தியா எப்படி போகிறேன் பாரு.
கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறாரு. ஐயோ ஏய், ஏய், என்னாச்சுப்பா? என்னப்பா பார்த்து வர அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சான்னு பாருங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லையே. பாருங்க ஐயோ ரத்தம் வருது. சார். ஐம் ஃபைன், எனக்கு ஒன்றும் இல்லை. பிரதர், ஆர் யூ ஓகே? என்னப்பா ஐம் பார்த்து ஓகே, ஓட்டுறியா? இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை. சடனா வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. என்னாச்சுப்பா? இட்ஸ் ஓகே. முதல்ல ஹெல்மெட் கழட்டுப்பா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு. பயங்கரமா குடிச்சிருக்காயா? என்னப்பா Hello. குடிச்சிருக்கியா? அது சார் உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சா? குடிச்சிருக்காங்க. இல்ல, எனக்கு பெருசா எதுவும் இல்ல. ஜஸ்ட் சின்ன உண்டு தான். இட்ஸ் ஓகே. ஆர் யூ ஆல்ரைட்? ஓகேவா? ஏன் சார் ஓகே, இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க? நான் தம்பி, பாத்துக்கிறேன். கொஞ்சம் இருப்பா. கொஞ்சம் இரு. இப்படி குடிச்சிட்டு ஆட்டோ வண்டி வருது. அந்த ஓட்டுறது? ஆட்டோ நிப்பாட்டுங்க. சார், ஆட்டோ. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். நான் ஐ கேன் கோ. பாத்து பாத்து சரி. மெதுவா இருங்க. பாத்து. என்ன சார் நீங்க அட வா. கூட நல்லவனா ஒண்ணும் இல்ல, வா, இருக்கீங்க. வா, பொறுமையா இந்த இரு. காலத்து பசங்களே you. இப்படிதான். வா, வா. யாரு சொல்றது மெல்ல கேக்குறாங்க. மெல்ல பொறுமையா இரு. பாத்து. சரி வாங்க. தம்பி இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போப்பா. ப்ரோ, சீக்கிரம். கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டு போங்க ப்ரோ. எப்படி மோதி இருக்கான் பாரு. ஸ்லோ. ஓகே. Yeah, it's okay. Yeah, that's it. Okay. மிஸ்டர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? ஏதோ இந்த அளவுக்கு போனதோட சரியா போச்சு. பெருசா அடிபட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க தான் குடிச்சிட்டு திமிர்ல வண்டி ஓட்டுறீங்க. ரோட்ல எதுக்க வரவன் என்ன பாவம் பண்ணா? ஏன் அவங்க குடும்பத்தோட அவங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? நீங்க இவ்ளோ தூரம் சொல்றீங்கன்னா கன்ஃபார்மா நான் பண்ணது தப்பா தான் சார் இருக்கும். சாரி சார், ரியலி சாரி. என்ன சாரி பண்றதையும் பண்ணிட்டு சாரி. சிஸ்டர், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்ப சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. ஓகேவா? இந்தாங்க சார். யா. இதுல டாக்டர் டேப்லெட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இத 2 நாள் போடணும். பாத்து சார், பாத்து. ஓகே தான். ஆமா, உங்க கூட யாரும் வரலையா? இல்லையே, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த நிலைமையில நீங்க வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது சார். யா தட் ஐ நோ. நான் ஆல்ரெடி ஆட்டோல தான் வந்திருக்கேன். ஹி இஸ் வெயிட்டிங் அவுட் சைட். Okay. ஐ வில் டேக் இட். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ. ம். என்னப்பா சொல்ற? ஆமாய்யா. நிஜமாவா? ஆமாய்யா. நீ பாத்தியா? பாத்தையா? நல்லா பாத்தியா? அது சூர்யாவோட பைக் தானா? ஐயா, அது நம்ம சின்னையாவோட பைக் தாயா. அவனை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? அடிபட்டதும் ஆட்டோட ஆஸ்பத்திரி கூட்டி போனதா சொன்னாங்க. மத்தபடி எதுவும் தெரியலங்கய்யா.